வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம விஷாரத் உத்தரத் எக்ஸாமுக்குள்ள போயம் பாட்டில் பாருங்கள். நவீன் பத்தே சைனிகா 2ல் ஆதுனிக் காவே கண்ட் அதில் மூணாவது போயம், மூணாவது லெசனாக இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய விப்பல்வ் காயன் அப்படிங்கிற போயமோட மீனிங்ஸ் பார்க்கலாம். பாலகிருஷ்ண சர்மா நவீன் அவர் எழுதினது. இந்த போயமை பார்க்கலாம். பாருங்கள், விப்பல்வ் காயன் இதை எழுதினவர் பாலகிருஷ்ண சர்மா நவீன். அவரோட பிறப்பு 8 டிசம்பர் 1898 நடந்திருக்கு. ஜன்மஸ்தான் அதாவது பிறந்த இடம் பயானா. நிதன்னா அவர் இறந்த நாள் 29 ஏப்ரல் 1960. எஸ்ஏயோட மீனிங் பார்க்கலாம். பாருங்கள். கவி பரிச்சை தேத்தே ஹுயே. கவி பரிச்சைனா கவிஞரை பற்றி ஒரு பேரா எழுதிட்டு கவிதாக்கா சாராம்ஸ் லிக்கியே. கவிதையோட கதை சுருக்கம் எழுதுங்கள். விப்பல்வ் காயன்னா புரட்சியை ஏற்படுத்தும் கவிதை அப்படின்னு அர்த்தம். விப்பல்வ் காயன்னா புரட்சியை ஏற்படுத்தும் கவிதை. கவி பரிச்சை. विपल गायन नामक यह कविता श्री बालकृष्ण शर्मा नवीन की है. विपल गायन பெயருடைய கவிதை ஸ்ரீ பாலகிருஷ்ண சர்மா நவீன் அப்படிங்கிறவருடைய கவிதை. ஆப் கவி ஹி நஹி பாலிக் பத்திரிகார் பீத்தே. ஆப் கவி ஹி நஹி, அவர் கவிதை எழுதுபவர் மட்டுமில்லை, பலிக் மேலும் பத்திரிகைக்காரரும் கூட. அதாவது அவர் பத்திரிகைக்காரர், அதாவது பத்திரிகையாளர்னாக்கா யார் நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அவராகவும் இருந்தார். வே ராஷ்டிர கே பிரதி பூர்ண ரூப் சே சமர்ப்பித் கவிதே. அவர் தேசத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த கவிஞர். அவர் ராஷ்டிரக்கே பிரதி பூர்ண, தேசத்திற்காக பிரதி பூர்ண முழுவதுமான ரூப்பு சே சமர்ப்பித்து கவிதே அர்ப்பணம் செய்த, அதுக்காக தன்னையே முழுசாக அதிலேயே ஈடுபாடு செஞ்சுக்கிட்டார். அவர் தேசத்திற்காகவே தன்னோட வாழ்க்கையை அதுக்கே செலவு பண்ணார். कविता परिचय. मनुष्य में मानवता कम होती जा रही है. மனிதனிடம் மானவத்தா மனிதத்தன்மை கம் ஹோத்தி ஜா ரஹி ஹை, குறைந்து கொண்டே போகிறது. पुराने विश्वास छट गए है, मगर मनुष्य उनको छोड़ना नहीं चाहता. புராணே பழைய நம்பிக்கைகள், சட்டுகையே அழிந்துவிட்டது. மகர் ஆனால் மனிதன் அதை சோர்னா நகி சாகத்தா அதை விடுவதற்கு விரும்பவில்லை. பழைய நம்பிக்கைகள், அதாவது பழைய மூட நம்பிக்கைகள்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் மனுஷன் அதை விடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இஸ் பர் கவிக்கோ क्रोध आया तो यक विपल गीत निकल गया. இதனால் கவிஞருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததுனால யஹ் விப்பல் காயன் இந்த புரட்சிகரமான பாடலை நிக்கல் கயா வெளியிட்டுள்ளார். கவிதா கா சாராம்ஸ், கவிதையின் கதை சுருக்கம். நவீன்ஜி கவியோம் சே ககுதே ஹைம். நவீன்ஜி கவிஞர்களிடம் சொல்கிறார். கி என்னவென்றால், ஹே கவியோம் ஐசி கவிதா சுனாவோ ஜிசே பாரி பரிவர்த்தன் ஹோ ஜாயே. ஜிசேனா எதிலிருந்து அதிகமான மாற்றங்கள்
கிடைக்குமோ, அதிகமான மாற்றங்கள் ஏற்படுமோ, ஐசி கவிதா சுனாவோ, அப்படிப்பட்ட கவிதைகளை கேளுங்கள். ஏக் ஹிலோர் ஆயே, ஒரு அலை வரவேண்டும். और इस हिलोर में लोगों की दुष्टता बह जाए, அந்த அலையில் மக்களின் லோகம் கி துஷ்டதா, மக்களின் கஷ்டங்கள் பகுஜாயே அடித்து செல்ல வேண்டும். ஜோ பி புராயியாங் இஸ் சன்சார் மேம் ஹைம், எந்த கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ வே சப் நஷ்டு ஹோஜாயேங், அவை எல்லாம் அழிந்து போக வேண்டும். ஆகாஷே ஆக் பர்சே और पाप पुण्य सब भस्म हो जाए, ஆகாயத்தில் ஆகு நெருப்பு பர்சேன மலை, ஆகாயத்தில் நெருப்பு மலை பொழிய வேண்டும். और பாப்பு புண்ணிய சப் பஸ்மு ஹோ ஜாயே, பாபம் புண்ணியம் எல்லாம் பஸ்மு சாம்பலாகி ஹோ ஜாயே போக வேண்டும். தாரே பி டுங்டு கர் கிரேம், தாரேன நட்சத்திரம், நட்சத்திரங்களும் கூட டுங்டு கர்னா தூள் தூளாக, கிரே தூளாக ஆகி விழ வேண்டும். கிரேன விழ வேண்டும். நவீன்ஜி கவியோம் சே ககுதே ஹைம், நவீன்ஜி கவிஞர்களிடம் சொல்கிறார். கி ஹே கவியோம், ஹே கவிஞர்களே, ஐசி கவிதா லிகோ, இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுங்கள். ஜிசே சன்சார் பதல் ஜாயே, எதனால் உலகம் மாறிப்போகுமோ அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுங்கள். மாதா கா தூத் விஸ் ஹோ ஜாயே, மாதா அம்மாவின் தூது பால் விஷமாக போய்விட வேண்டும். ஆங்கோம் சே கருணா மிட்டே और वहाँ क्रोध आ बैठे, கண்களில் கருணை அழிந்து மற்றும் அங்கே கோபம் வந்து உட்கார வேண்டும். विष पीकर पालने वाला बच्चा बुराइयों को चुनौती देगा, விஷத்தை குடித்து பால்னே வாலா வளரும் பச்சா குழந்தைகள் புராயியோம் தீமைகளை சுனௌத்தி தேகா சவால் விடுவார்கள். தயாலு வியக்தி கருணையுள்ள மனிதன் அநியாயம் பர்பி அநியாயங்களின் மீதும் கூட தயா கரேங்கா கருணை காட்டுவான். மாத்ரு குரோதி அநியாயம் கோ மட்டியா மேட் கரேகா, கோபம் மட்டுமே குரோதி கோபம் மட்டுமே அநியாயங்களை மட்டியாமிட்டுனா மண்ணோடு மண்ணாக்க முடியும், மண்ணோடு மண்ணாக ஆக்கும். கவியோ ஐசி கவிதா லிகோ जिसे बुराइयों को देखकर घबराने वाले कायर दूर हो जाएंगे, கவிஞர்களே இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுங்கள். ஜிசே எதனால், புராயியோம் கோ தீமைகளை தேக்கர் பார்த்து, கப்ரானே வாலே பயப்படுபவர்களின் கோழைத்தனம் தூரமாக போய்விட வேண்டும். தூர் ஹோ ஜாயேங் தூரமாக போய்விட வேண்டும். அவங்களோட கெட்டதை பார்த்து பயப்படுறவங்களோட கோழைத்தனம் தூரமாக போகிற அளவுக்கு கவிதைகளை எழுதணும், வீரமுள்ள கவிதைகளை எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். ரூடிவாது பூரி தரகு நஷ்டு ஹோ ஜாயே, ரூடிவாது பழக்க வழக்கம் சொல்லுவோம் இல்லையா, பழங்காலத்துலேருந்து ஒரு பழக்கத்தை செஞ்சிட்டே வருவாங்க, அதை எப்போவுமே அப்படியே செஞ்சிட்டே இருக்கக்கூடாது, காலத்துக்கு ஏற்ற மாறணும் இல்லையா. அந்த ரூடிவாத பழக்கம் முழுவதுமாக நஷ்டு ஹோ ஜாயேகா நஷ்டம் அடைய வேண்டும், அதாவது அழிந்து போக வேண்டும். அந்த விஸ்வாசம் கி பாரிய சிலா டூட் ஜாயே, அந்த விஸ்வாசம் மூட நம்பிக்கைகளின் கனமான
சிலா கல், மூட நம்பிக்கை என்ற கனமான கல், டுட்டு ஜாயே உடைந்து போக வேண்டும். கவியோம் ஐசி கவிதா லிகோ, கவிஞர்களே இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுங்கள். कि जैसे भूमि और आकाश में भयंकर गर्जना सुनाई पड़े, जिसे सुनकर पुरानापन डर कर अपना अस्तित्व आ इस ती इत इव अस्तित्व छोड़ देम. கவியோம் ஐசி கவிதா லிகோ, கவிஞர்களே இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுங்கள். ஜிசே எதனால், பூமி மற்றும் ஆகாயத்தில், பூமி और आकाश में, பூமி और ஆகாயத்தில் பயங்கர கர்ஜனா, பயங்கரமான கர்ஜனை, பயங்கரமான சத்தம், சுனாயி கேட்டு, சுனாயி படேன கேட்டு, ஜிசே சூன்கர் புராணப்பன் இதை கேட்ட அதாவது பழமை புராணப்பன் பழமைத்தன்மை வாய்ந்த, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள், பழங்காலத்திலேருந்து வரக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், அதான் புராணப்பன் பழமைத்தன்மை வாய்ந்த கெட்ட பழக்க வழக்கங்கள். டர்கர் பயந்து, அப்னா அஸ்தித்வ தன்னுடைய நிலைத்தன்மையை விட்டுவிட வேண்டும், விட்டு ஓட வேண்டும். அஸ்தித்துவன நிலைத்தன்மை, அதாவது அது நிலையாக இருக்கிறதுலேருந்து அந்த கர்ஜனையை கேட்டு அந்த அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடணும், அந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடு தேம் விட்டுவிட, நிலைத்தன்மையை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன்ஜி கவியோம்சே ககுத்தேக, நவீன்ஜி கவிஞர்களிடம் சொல்கிறார் कि என்னவென்றால் यह संसार नियम और उपनियमों के बंधन में है. यह संसार இந்த உலகம் நியம்னாக விதிமுறைகள், நிபந்தனைகள், மற்றும் உபநியமம் துணை விதிமுறைகளினால் பந்தன் மேம்க கட்டப்பட்டுள்ளது. ஹே கவியோம், ஹே கவிஞர்களே, தும் ஐசி கவிதா சுனாவோ, நீங்கள் இப்படிப்பட்ட கவிதைகளை கேளுங்கள். ஜிசே யஹ் பந்தன் டுக்டே டுக்டே ஹோ ஜாயே, எதனால் இந்த கட்டுகள், இந்த பந்தன்னாக்கா கட்டுகள், கட்டி போட்டிருக்க விஷயம் தூள் தூளாக ஆகி போக வேண்டும். டுக்டே தூள் தூளாக ஆகி போக வேண்டும். பகவான் கி வீணா கருணா கா போஷன் கர்த்திக, பகவானின் வீணை, கடவுளின் வீணை, கருணாக்கா போஷன் கர்த்திக கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறது. போஷன்னா பொழியுது, அதாவது அது மலையாக கருணைங்கிற சத்தத்தை தான், இசையை தான் கொடுக்குது, பொழிகிறது. போஷன் கர்த்திக உஸ்கே சப் தார் முக் ஹோ ஜாயேங், அதனுடைய எல்லா கம்பிகளும், அதாவது அந்த வீணையோட கம்பிகள் இருக்கு இல்லையா, வீணத்தில் கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பிகள் எல்லாம் முக் ஹோ ஜாயேங் அருந்து போக வேண்டும். சாந்தி தண்டு டுக்ட் ஜாயே, அமைதி, சாந்தினா அமைதி, தண்டு அமைதி என்ற செங்கோல், அதாவது ராஜாலாம் ஒரு செங்கோல் கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அது செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிக்கான செங்கோல்னு சொல்லுவாங்க. இது கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அமைதிக்கான செங்கோல், தண்டு கொம்பு, தண்டுனா கொம்பு, அமைதிக்கான செங்கோல். டுக்ட் ஜாயே உடைந்து போக வேண்டும். பகவான் கோ குரோத் ஆ ஜாயே, கடவுளுக்கு கோபம் வர வேண்டும். और उनका सिंहासन हिलने लगे, அவருடைய சிம்மாசனம் ஹில்னே லகே நடுங்க வேண்டும். ஹில்னேனா நடுங்கிறது, நடுங்க வேண்டும். உன்கி சாங்ஸேம் கரம் और லம்பி ஹோ ஜாயேங், அவருடைய மூச்சு காற்று
சூடாகவும் மற்றும் நீளமாகவும் லம்பி ஹோ ஜாயேங் நீளமாகவும் வர வேண்டும். நீளமாக எப்போ வரும்? ரொம்ப கோபமாக இருந்தால் தானே நம்மளுக்கு சூடான மூச்சு காற்றும் நீளமான மூச்சும் ரொம்ப மூச்சை இழுத்து விடுவோம். அந்த அளவுக்கு அவங்க கோபமாக ஆகணும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சன்சார் மேம் ஃபைலே அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும். சன்சார் மேம் ஃபைலே அந்த கோபங்கிற மூச்சு காற்று உலகம் முழுவதும் பரவ வேண்டும். மகாநாசாக்கி ஆங்கேம் குல் ஜாயேங் மகாநாசத்திற்கான கண்கள் திறக்க வேண்டும். குல் ஜாயேங் திறக்க வேண்டும். பிரளய் பிரளய் ஆ ஜாயே பிரளயம் அதாவது பூகம்பம் போன்றவை வர வேண்டும். ஆ ஜாயே வர வேண்டும். आओ உஸ்மேம் சப் குச் நஷ்ட் ஹோ ஜாயே உஸ்மேம் அதில் எல்லாவற்றையும் அழிந்து போக வேண்டும். எல்லாம் அழிந்து போக வேண்டும். பிரளயம் வர வேண்டும். அதாவது புயல் இல்லைன்னா பூகம்பம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரணும். அதில் எல்லாமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். தாக்கி சன்சார் பூரி தரகு பதில் ஜாயே மேலும் இந்த உலகம் முழுவதுமாக மாறிப்போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப 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 உலகமே மாறி தீமையிலிருந்து தீமையே இல்லாத உலகமாக வரணும் அப்படின்னு சொல்கிறார். विशेषता कवि बुराइयों को जलाकर भलाई की स्थापना करना चाहते हैं. கவிஞர் தீமைகளை ஜலாக்கர் எரித்து பலாயிக்கு ஸ்தாபனா கர்னா சாகத்தே நல்லதை உருவாக்குவதற்கு விரும்புகிறார். நல்லதை நிலைநிறுத்த விரும்புகிறார். ரூடிவாது கோ மிட்டாக்கர் பழக்க வழக்கத்தை அழித்து நயேப்பன் கோ ரோப்பனா சாகத்தேக புதியவற்றை விதைக்க விரும்புகிறார். சடா ஆம் சேகத்துக்கே லியே ஹானிக்காரக சடா ஆம் கெட்டுப்போன மாம்பழம் சேகத்துக்கேலியே உடல் நலத்திற்கு ஹானிக்காரக கெட்டது. அதாவது ஹானிகாரகனா ரொம்ப கெட்டது, உடல் நலத்துக்கு கேடு தருவது. சடா விசார் கெட்ட கருத்துக்கள் கெட்டுப்போன கருத்துக்கள் சமாஜிக்கேலியே சமுதாயத்திற்கு ஹானிக்காரக கெடுதலை தரக்கூடியது. இந்த ரொம்ப ரொம்ப கவிதை நயமாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் கவனித்து படித்தா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இந்த எஸ்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த எஸ்ஸேவோட ஈஆர்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.